மாங்காய் வத்தல் எப்படி சிம்பிளாக போட்டு வச்சுக்கலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். 2 கிலோ மாங்காய் எடுத்து நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெறும் சதைப்பகுதியாக எடுத்து நல்லா நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி நல்லா வெயிலில் கொண்டு காய வச்சுக்கோங்க. நல்லா ஒரு வாரத்துக்கு காயணும். ஒரு வாரத்துக்கு காஞ்சது பிறகு இந்த மாதிரிங்க மொறுன்னு காஞ்சிருச்சு. இது மாதிரி எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சாம்பாருக்கு போடலாம், வத்த குழம்புக்கு போடலாம். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து 1 கிலோ மாங்காய் எடுத்துக்கோங்க. அதையும் அதே மாதிரி கழுவிட்டு தண்ணியை நல்லா துடைச்சிட்டு அந்த சதைப்பகுதியை சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. இது உப்பில் போடுறது. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு நைட்டே வச்சுருங்க. நாளைக்கு காய வைக்கிறோம்னா இன்றைக்கி நைட்டே போட்டு வச்சிடணும். அதில் ஒரு 10-15 பச்சை மிளகாயும் போடுங்க. அது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு அதே மாதிரி வெயிலில் கொண்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சு திரும்ப மறுபடி சாயந்தரம் அள்ளி அந்த உப்பு நல்லா தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து ஒரு வாரத்துக்கு நல்லா காய வைங்க. காய வச்சிங்கன்னா அந்தளவுக்கு காஞ்சிரும். இதையும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா குழம்புல போட்டுக்கலாம். நல்ல வாசமாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு பாருங்களேன். ஸ்டோர் பண்ணி மாங்காய் இல்லாத சீசனில் நம்ம இதை போட்டு குழம்புல போட்டுக்கலாம். இல்லை இது உப்பில் போடுறது வறுத்து கூட சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். பாய்.